நைட்டே மாவு அரைக்கணும்னு சொல்லி அரிசி ஊற போட்டுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு மாவாட்டிடலாம் அப்படின்னு. சோறு இல்லாமல் கூட இருந்துடலாம், நம்ம மாவு இல்லாமல் இருக்கவே முடியாது. மாவு ஆட்டி முடிஞ்சுட்டு அந்த அரிசி கழுவுன தண்ணியை ஃபுல்லாமே செடிக்கு தான் ஊற்றுவேன், கீழே வேஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லா செடிக்கும் ஊற்றி விட்டுட்டு வீட்டில் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பிள்ளைங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு மிச்சம் பாதி இருந்துச்சு, அதையும் பேசாமல் கட் பண்ணியே சாப்பிட்ருந்துருக்கலாம். இல்லைன்னா ஜூஸ்னாலும் போட்டு குடிச்சிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் இந்த ஐஸ்கிரீம் பண்ணுவோம்னு சொல்லி அதை பண்ணி அது ஐஸ்கிரீமாகவே வரல. எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டோம். ஒரு 6 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் 6 மணி நேரம் கழித்து பார்த்தா தானே 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த ஃப்ரீசரை திறக்க மூட இதே வேலையாக தான் இருந்தோம். அது நீங்களா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சுத்தமாக ஐஸ்கிரீம் ஆகவே இல்லையே. தண்ணியாக எப்படி ஊற்றி வச்சோமோ அதே நிலையில் நின்று கொண்டே இருந்தது. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அதை ஜூஸ் மாதிரியே எடுத்து குடிச்சிட்டோம். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்ல. வராத ஐஸ்கிரீமுக்கு வேறு முன்னாடியே பங்கு வேறு பிரிச்சுட்டாங்க. எனக்கு தான் நிறையா வேணும், உனக்கு தான் நிறையா வேணும்னு. இனிமேல் ஐஸ்கிரீம் கேட்பீங்க.